ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மைண்ட். மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பற்றிய ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு. இது முல்லாவை பற்றியது. முல்லாவுக்கு ஒரு அழகிய வீடு இருந்தது. ஆனால் அதில் வாழ்ந்து அவருக்கு அலுப்பு தட்டிவிட்டது. அந்த வீடு எவ்வளவோ அழகாக இருந்தும் அந்த வீட்டிலேயே நெடுநாட்கள் வாழ்ந்து விட்டதால் அவருக்கு அலுப்பு தட்டிவிட்டது. அந்த வீட்டில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. ஒரு அழகான நீச்சல் குளமும் இருந்தது. அப்படி இருந்தும் முல்லாவுக்கு அந்த வீடு அலுப்பு தட்டிவிட்டது. அவர் ஒரு வீட்டு தரகரை கூப்பிட்டு, என்னுடைய வீட்டை விற்றுவிட விரும்புகிறேன், இதில் வாழ்ந்து சலித்து விட்டது, இந்த வீடு இப்பொழுது எனக்கு பிடிக்கவில்லை, உடனே விற்பதற்காக ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அடுத்த நாள் செய்தித்தாள்களில் அந்த வீட்டு தரகர் அந்த வீட்டை பற்றி மிகவும் அழகாக வீடு விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரம் கொடுத்திருந்தார். முல்லா அவர்கள் செய்தித்தாள்களில் இந்த விளம்பரத்தை பார்த்து அதை மீண்டும் மீண்டும் படித்தார். பிறகு அவர் அந்த வீட்டு தரகருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என் வீட்டை விற்க வேண்டாம், உங்கள் விளம்பரம் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது, இந்த மாதிரி வீட்டுக்குத்தான் நான் நெடுநாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்தேன், என்னுடைய வீட்டில் இவ்வளவு அழகிய விஷயங்கள் இருப்பதை உங்களுடைய விளம்பரத்தை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன், ஆகவே வீட்டை விற்க வேண்டாம், நான் ஏங்கிக் கொண்டிருந்த அதே வீட்டில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்கள் விளம்பரம் என்னை திருப்திப்படுத்தி விட்டது என்றார். தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடையாதவர்கள் எதிலுமே திருப்தி அடைய முடியாது. மனம் எப்பொழுதுமே ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள். கார், வீடு, நண்பன், காதலி என தாவி தாவி ஓடிக்கொண்டே இருக்கிறது மனம். அது கிடைத்தவுடன் அடுத்ததில் தாவி விடுகிறது. கிடைத்ததில் திருப்தி அடைவதில்லை. மனம் என்றாலே ஓட்டம்தான். அது ஓடும் திசையில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் மிஞ்சப் போவது எதுவுமே இல்லை, களைப்புதான். திரும்பவும் சொல்லுகிறேன், தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடையாதவர்கள் எதிலுமே திருப்தி அடைய முடியாது. மனம் எப்பொழுதும் ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு தாவிக்கொண்டே இருக்கும். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. நன்றி, வணக்கம்.